ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிருக்கோம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் கிளம்பிருக்கோம். மீனாட்சி அம்மன் கோயில் கிளம்பிட்டோம். கிளம்பி உட்காந்துருக்காங்க. காரி வருங்க கார்வி ஹாய் சொல்லு. இது வந்து மேஜிக் புக்கு. இது வந்து சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. நான் மேஜிக் 1 2 3 ஏபிசிடி எல்லாமே எல்லா லெட்டர்ஸ் இருக்கும். அப்புறம் ஸ்கொயரு அது எல்லாமே இருக்கும். இந்த அப்படி இருக்கும். அவங்களே வந்து ரீஃபில் கொடுத்துருவாங்க. மேஜிக் ரீஃபில். அது வந்து நம்ம எழுதினோம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் 1/4 மணி நேரத்தில் அதுவாகவே அழிஞ்சிரும். அந்த எழுதி பழகிறதுக்காக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இது நான் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குவேன். ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். என்ன பாருங்கள், இது இருக்கும். அந்த லெட்டர்ஸில் எழுதணும் அப்படின்ட்டா அப்படி கொஞ்சம் நேரத்தில் ரிமூவ் ஆயிரும். கிட்ட மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம்னா அவங்க பட்டுப்பாடை தான் ட்ரெடிஷ்னலாக தான் கிளம்புவாங்க. அங்கே வருங்க அவங்கள காரி எழுதுறாங்க. எங்கேயாவது போகும்போது தான் ஆர்வம் கொஞ்சம் கூட இருக்கும். சரி கிளம்பலாமா, வாங்க கோயில் போயிட்டு. சரி வாங்க போகலாம். வந்தாச்சு. கிருத்தியாக வருங்க. சாமி செம்மையாக இருக்கும் பாருங்க. நாங்கள் ஃபஸ்ட்லாம் வரும்போது அதில் பெண்டி இருக்காங்க கம்பாக கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள் கும்பாபிஷேகம் நடக்க போகுது செப்டம்பர் மாதம். எல்லாம் வந்துடுங்க, மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. நாங்களே வர முடியுமான்னு கண்டிப்பாக வரணும். செம்மையாக இருக்கு பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளே போனால் ஒன்றா வீடியோ எடுக்கூடாது. வெளிலேருந்து பார்த்துக்கலாம். அழகாக இருக்கு பாருங்கள். கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க செப்டம்பர் மாதம். கண்டிப்பாக வந்துடுங்க. கும்பத்தில் தண்ணி தும்பல் பார்க்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் மதுரைக்கே பேர் போன மீனாட்சி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. மிஸ் பண்ணாமல் எல்லாம் வந்துடுங்க. சரி ஓகேங்க. இப்போ உள்ளே போய் சாமி கூப்பிட்டு வந்துடுறோம். உங்களுக்கும் சேர்த்து சாமி கூப்பிட்டு வந்துடுறேன். என்னப்பா? சரி சாமி கும்பிட்டு வந்துடலாங்க. உங்களுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டு வந்துடுறோம். சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்க சாமி அங்கே உள்ள ஊரில் வந்துச்சு வருதுங்க. இங்கே பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் யானை எல்லாம். இது வடக்கு கோபுரம். யானை வருது. பட்டு அவர் இருக்காரோ. சரி அவர் விட்டு வருது. நினைச்சு பாருங்க பக்கத்துலயோ பயமா இருக்கு. இங்க பாருங்க யானை அவர் இறங்கி வருதுன்னு நினைக்கிறேன். கேமரா அங்கேயே இருக்கு. இது பயப்படுது. என்ன நீங்க அங்க இருந்து நீங்க அங்க நடக்கிறதுக்கு இனி கூட ஒரு 10 மீட்டர் 10 அடி இப்ப போயிட்டு வேலை முடிஞ்சா சம்மலங்க. சாமி அங்கே ஊர்வலம் போயிட்டு இருக்கு. சாமி மீனாட்சியும் சொக்கன ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க. ஒரு ஐயர் செம்மையா இருக்குங்க. கோயில் உள்ள பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பயங்கரமா இருக்கு. கும்பாபிஷேகம் தானப்பணி வருது. இது அவர் வீடு ஆட்டுக்கு வீட்டில் இறக்கி விடுவாங்க. பட்டில் அவர் ஐயர் வீட்டில் வந்து இறக்கி விடணும்ல, மரியாதை செலுத்துவாங்கல்ல. அது நானே வருங்க. நல்லது. இல்லையோ இவரை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பண்ணுறாங்க. ஒரு வீட்டில் அந்த
எல்லாரும் ஆழத்தை எடுத்து இது பண்ணுறாங்க, ஒரு வளையல் வாங்குறாங்க. அது என்னன்னு தெரியலையாம்மா. இது சும்மா ஊர் ஒரு மாதிரி வந்து போகிறாங்க, அது என்னன்னு தெரியல. அவர் வீடெல்லாம் கிடையாது அது. இது ஏதோ இது போல முறை போல. யானை போயிடுச்சு. அவர் வீடெல்லாம் கிடையாது. சாமி நல்லா கும்பிட்டாச்சுங்க, கிளம்பியாச்சு. பஜாருக்குள்ளே கிளம்பிட்டோம். பஜாருக்குள்ளே போயிட்டு சும்மா பார்க்கலான்ட்டு. நான் கூட அந்த யானையை வந்து அந்த ஐயரை வந்து வீட்டில் இறக்கி விடு வருதுன்னு நினச்சேன். பார்த்தா அது ஒரு முறை. எல்லா வீட்லேயும் வந்து எல்லா வீட்லேயும் எல்லோரும் ஆழத்தை எடுத்து ஒரு குட்டி குட்டி வலையெல்லாம் இருந்துச்சு அங்கே. அந்த அம்மனில் இருந்துச்சு மீனாட்சி அம்மன். அந்த வலையில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த வலையில் எடுத்து அந்த ஐயர்களுக்கு மட்டும் கொடுக்குறாரு. அவங்க ஏதோ சம்பிரதாயம் போல். நல்லா சாமி கும்பிட்டோம். நல்ல சாமி நல்லா கும்பிட்டோம். கும்பாபிஷேகம்னால நிறையாது பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. மூடி வச்சுருக்காங்க. நிறைய சாமிகளை பார்க்க முடியாது அவ்வளோவா. பெயிண்ட்டு செம்மையாக இருக்குது. பெயிண்ட் அடித்த வரைக்கும் பார்க்க முடியும். ஆமாம், செம்மையாக இருக்குது. நிறையாது மறந்துது. ஜிஆர்டி ஜெயலலிதா பக்கத்தில் இருக்குது. எத்தனை தடவை வந்தாலும் மறந்துது. என்னங்க எத்தனை தடவை வந்தாலும் மறந்துடுது. என்னன்னே தெரியல. அவ்வளோ பெரிய ஏரியா. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. டயர்டாக இருக்குது. எல்லாம் தூங்குறாங்க, ஃபோன் பார்க்குறாங்க. இவ்வளோ வரைக்கும் தூங்குனாங்க, ஃபோன் பார்க்குறாங்க. சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம். அந்த மைக் எடுத்துருச்சுங்க. வந்தோடனே ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டாங்க. மைக் எடுத்துட்டாங்க பேசுறதுக்கு. சரி, ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய்.